J-E-S-U-S, Jesus. J-E-S-U-S, Jesus. J-E-S-U-S, Jesus. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர்.
வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். J-E-S-U-S Jesus. J-E-S-U-S Jesus. J-E-S-U-S Jesus. அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. அறைந்தனர் சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் அந்நாளிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள்,
கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள். கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அருமையான மகள் சாமுவேலுக்காக என் தேவன் நியமித்த வாழ்க்கை துணையை என் தேவனாய் கர்த்தர் நாளை தினத்திலே கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அதற்காக ஒரு ஆயத்தத்தோடு இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீ வருவீராக, நீ வருவீராக, உண்மை நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஆண்டவரே தகப்பனே, இந்த நிகழ்வுகளின் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் உங்க பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், உங்க வல்லம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே இந்த குடும்பத்தாரை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நீங்க மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஒரே ஒரு பாடல். எங்கள் தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உள்ளதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உள்ளதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. செய்திகளை நீ திறந்து விட்டு செய்வோம் செய்தான். செய்திகளை நீ திறந்து விட்டு செய்வோம் செய்தான். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே எங்கள் நினைப்பவரே, எளிமையான எங்களையே எங்கள் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே,
வேத பகுதி 128 வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளிலே இந்த நேரத்தில் ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய நாமத்தினால இந்த குடும்பத்தை அடியேன் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். விசேஷிதமாக கூட அருமையான பிள்ளை சாமியலுக்காக ஸ்தோத்திரம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதே போல அருமையான மகனுக்கு ஏற்ற துணை சத்யாதான் என்று சொல்லி நீர் முன்குறித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாளைய தினத்திலே நடக்க இருக்கிற இந்த திருமணத்திற்குண்டான ஆயத்த ஜெபமாக இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஜெபத்தை ஏறெடுக்கிறது மாத்திரமல்ல, அருமையான மகனையும் சத்யாவின் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால அடியன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கற்று கொடுத்து இந்த இரவு முழுவதுமாக பிள்ளைகளை பாதுகாத்து நாளைய தினத்தில் நடக்க இருக்கிற அந்த கல்யாண வைபவத்துக்கு நீர் வர வேண்டும் என்று நாங்கள் அழைக்கிறோம். உமது அழைப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய வருகை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் வந்து பிள்ளைகளை இணைத்து வச்சு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கணும் ஐயா. அநேக குழந்தை செல்வங்களை பெற்றெடுத்து உமக்கு மகிமையான சாட்சியாக வாழ்வதற்கு இந்த குடும்பத்தை இரு குடும்பத்தாரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. சாமியாரை பலப்படுத்துங்க, சத்திய பலப்படுத்துங்க ஆண்டவரை. 2 குடும்பத்தாரையும் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இப்பொழுது ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரை கொண்டு செல்ல இருக்கிற அருமையான இந்த பொருட்களுக்காக சோத்திரம், இந்த பொருட்களுக்காக சோத்திரம். உங்க ரத்தத்தை ஆண்டவரை இதன் மேல் தெளிக்கிற ஆண்டவரை இதை பரிசுத்தப்படுத்துங்க, இதை பரிசுத்தப்படுத்துங்க. சேலை மேல மற்றும் இதர எல்லா பொருட்கள் மேலையும் ஆண்டவருடைய ரத்தத்தை நான் பூசி நான் செபிக்கிறேன். இதை பரிசுத்தப்படுத்தி உடைய வல்லமையால் இதை நிரப்பி இந்த உடுத்த இருக்கிற சத்யாவுக்கு புதிய ஆண்டவரே ஒரு மகிமையை அனுப்பும்படியா செபிக்கிறேன். உடைய வல்லமையை அனுப்பும்படியா செபிக்கிறேன். பிள்ளைகள் தேவன் தொடும்படியாக செபிக்கிற ஆண்டவரே. தகப்பனே, அப்பா தம்பியருடைய குடும்பத்தாரையும் சத்யா குடும்பத்தாரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே மீண்டும் மீண்டும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த இடத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய அருமையான ஒவ்வொரு குடும்பத்தாரையும் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருப்பதாக எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றுக்கும் மேல நீங்க மகிமைப்படணும், நீங்க மகிமைப்படணும். இப்பொழுதும் நாங்கள் செல்வதற்கு முன்பதாக உடைய சமூகத்தை முன் அனுப்புங்க. செல்ல இருக்கிற வாகனத்தை மற்ற எல்லா வாகனங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன். நீர்தாமே ஆண்டவரே சோத்திரமுடைய சமூகத்தை முன்னெடுத்து சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே இந்த பட்டுக்கடை நிகழ்ச்சிக்கு நீர்தான் தலைவராக இருந்து எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, நடத்தி ஆசீர்வதிங்க. சுகத்தோடு சமாதானம் கடந்து போய் சுகத்தோடு சமரத்தோடு திரும்பி வந்து இரவு முழுவதுமாக பிள்ளைகளை பாதுகாத்து நாளை தினத்தில் அந்த கல்யாண வீட்டில யாவரும் ஒன்று கூடி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளை நீர் சேர்த்து இணைத்து வைத்து நீர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா கணம் துதி மகிமைய உங்க ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களையும். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். God bless you. வழி சொன்னவர் வழியுமானவர், வழி சத்தியம்
சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். இவரே மண்ணோர் போற்றும் மன்னாதி மன்னன், விண்ணோர் போற்றும் தேவாதி தேவன், சான்றோர் போற்றும் தூயாதி தூயன், ராஜாதி ராஜன் இவர் இயேசு, ராஜாதி ராஜன் இவர் இயேசு. வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். இயேசுவே தெய்வம், ஒரே ஒரு தெய்வம், இயேசுவே தேவன், மெய்யான தேவன், இயேசுவே தெய்வம், தேடி வந்த தெய்வம், இயேசுவே தேவன், மீட்க வந்த தேவன், இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். இயேசுவே ரட்சகர், உயிர் ஈந்த ரட்சகர், இயேசுவே ஆண்டவர், உயிர் தெழுந்த ஆண்டவர், இயேசுவே கர்த்தனாம், கர்த்தாதி கர்த்தனாம், இயேசுவே ராஜனாம், ராஜாதி ராஜனாம், இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா, இயேசுவே ராஜா, ராஜாதி ராஜா. வழி சொன்னவர், வழியுமானவர், வழி சத்தியம் ஜீவனுமாய் வந்தவர், வார்த்தை என்றவர், வார்த்தையானவர், உலகினிலே ஒளியாக உதித்தவர். ஆண்டவரின் தோட்டம், அழகு மலர் கூட்டம், ஆடி பாட நெஞ்சை தூண்டுது, அன்பு பொங்கும் உள்ளம், அருள் வசந்த இல்லம், ஆண்டவரை புகழச் சொல்லுது. ஆண்டவரின் தோட்டம், அழகு மலர் கூட்டம், ஆடி பாட நெஞ்சை தூண்டுது, அன்பு பொங்கும் உள்ளம், அருள் வசந்த இல்லம், ஆண்டவரை புகழச் சொல்லுது. தேவ ஜீவனாக பிறந்திட ஜோதி ரூபம் நாளும் முழங்கிட ஆடி பாடுவோம். தேவ ஜீவனாக பிறந்திட ஜோதி ரூபம் நாளும் முழங்கிட ஆடி பாடுவோம். வையகமே வானகமே விண்ணொளிரும் மீனினமே சூரியனே சந்திரனே திரண்டு வாருங்கள். வையகமே வானகமே விண்ணொளிரும் மீனினமே சூரியனே சந்திரனே திரண்டு வாருங்கள். ஆறுகளே அருவிகளே வாருங்கள்,
கடலினமே வணங்குங்கள். நானிலமே நவமணியே கூடுங்கள். நானிலமே நவமணியே கூடுங்கள். நம் நாயகனாம் இயேசுவையை பாடுங்கள். ஆண்டவரின் தோட்டம் அழகு மலர் கூட்டம் ஆடி பாட நெஞ்சை தூண்டுது. அன்பு பொங்கும் உள்ளம் அருள் வசந்த இல்லம் ஆண்டவரை புகழச் சொல்லு. தேவ ஜீவராகம் பிறந்திட ஜோதி ரூபம் நாளும் முழங்கிட ஆடி பாடுவோம். தேவ ஜீவராகம் பிறந்திட ஜோதி ரூபம் நாளும் முழங்கிட ஆடி பாடுவோம். வையகமே வானகமே விண்ணொளிரும் மீனினமே சூரியனே சந்திரனே திரண்டு வாருங்கள். வையகமே வானகமே விண்ணொளிரும் மீனினமே சூரியனே சந்திரனே திரண்டு வாருங்கள். மானினமே மீனினமே நில்லுங்கள். நீலமலை முடியே மலர் குலமே கேளுங்கள். மானினமே மீனினமே நில்லுங்கள். நீலமலை முடியே மலர் குலமே கேளுங்கள். பறவைகளே கறவைகளே வாருங்கள். பறவைகளே கறவைகளே வாருங்கள். நம் பரமபிதா இரக்கத்தையே போற்றுங்கள். ஆண்டவரின் தோட்டம் அழகு மலர் கூட்டம் ஆடி பாட நெஞ்சை தூண்டுது. அன்பு பொங்கும் உள்ளம் அருள் வசந்த இல்லம் ஆண்டவரை புகழச் சொல்லுது. ஆண்டவரை புகழச் சொல்லுது. ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார் என்று வாக்களித்தார் தேவன். இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். படி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. படி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போருமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடர்கள் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே போகுமே. பாதையெல்லாம் மெய்யாய் பொழிந்திடுமே, பாதையெல்லாம் அதிசயம் காணச் செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காணச் செய்வேன், வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. காரிருளில் கரமே நடத்திடுமே, வனாந்திரமே
உன்னை அதிசயம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை பாதம் கண்ணில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பெரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். மகள் சாமுவேலையும் அருமையான மகள் சத்யாவையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அப்பா, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துறையினால் ஜெபமாக நாங்கள் இந்த வேலையிலே நாங்கள் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும். நீடித்த நாட்களால் இவர்களை திருப்தியாக்கி கர்த்ததாவே சீயோனில் இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகளை நீ பாதுகாத்து தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த ராத்திரி முழுவதுமாக உடைய பிள்ளைகளை கண்மணி மூலம் பாதுகாத்து நாளைய தினத்தில் நடக்க இருக்கிற திருமண வைபவத்தில் ஒரு கூடாரத்தில் அணுகாது பொல்லாப்புகளுக்கு நேரிடாது என்று சொல்லப்பட்டது போல எந்த பாதைகளும் எந்த வினிசூரியங்களும் எந்த மந்திரவாதங்களும் பெரிய காரியங்கள் செய்யும். சாமியின் குடும்பத்தையும் சத்யா குடும்பத்தையும் இங்கே இருக்கிற எல்லா உறவினர் குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்தில் அடியை வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். 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 நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். சொல்லி முடியாத எண்ணில் அடங்காத நன்மைகள் பலவும் செய்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். தேவன் கண்ணின் மணி போல துன்பம் தொடராது நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நம்மையும் இதுவரை காத்தார். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள். நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆஹா, நல்ல நாள், இது ஒரு நல்ல நாள். ஆடி மகிழுவோம், பாடி புகழுவோம், ஆண்டவர் அன்பை போற்றுவோம்.
பாடி மகிழுவோம் பாடி புகழுவோம் ஆண்டவர் அன்பை போற்றுவோம் தேவன் கரத்தில் நம்மையே அழித்து உண்மையாய் மனதில் அவரையே வாழ்த்துவோம் தேவன் கரத்தில் நம்மையே அழித்து உண்மையாய் மனதில் அவரையே வாழ்த்துவோம் மனதில் அவரையே வாழ்த்துவோம் மனதில் அவரையே வாழ்த்துவோம் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள் நல்ல உள்ளங்கள் நன்றி கூறிட ஒன்று சேர்ந்திடும் திருநாள் நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் ஆஹா நல்ல நாள் இது ஒரு நல்ல நாள் ஏதேன் தோட்டத்திலே திருமணமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா ஏதேன் தோட்டத்திலே திருமணமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா குயில்கள் பாடியது மயில்கள் ஆடியது குதூகலமான ஆரம்பம் ஆனந்தம் குயில்கள் பாடியது மயில்கள் ஆடியது குதூகலமான ஆரம்பம் ஆனந்தம் ஏதேன் தோட்டத்திலே திருமணமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா ஏதேன் தோட்டத்திலே திருமணமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா தேவன் வந்தாராம் ஆதாமின் தனிமையை கண்டாராம் முடிவு செய்தாராம் ஏற்ற துணையை தந்தாராம் தேவன் வந்தாராம் ஆதாம் தனிமையை கண்டாராம் முடிவு செய்தாராம் ஏற்ற துணையை தந்தாராம் அன்று பிறந்தது குடும்பம் அதுவே உலகின் இன்பம் அன்று பிறந்தது குடும்பம் அதுவே உலகின் இன்பம் தேவன் தந்தார் அதிசய வாழ்வு ஏதேன் தோட்டத்திலே திருமணமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா ஏதேன் தோட்டத்திலே திருமணமா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் திருமணமா எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன் ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே ஆதியும் நீரே அந்தமும் நீரே ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன்
நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமே அவர், இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே என் ஜீவனும் நீரே, ராஜராஜனும் என் சர்வமும் நீரே. மகிழ்ச்சியோடிருங்கள் மகிழ்ச்சியோடிருங்கள், நம்மை இயேசு நேசிக்கிறார், நம்மை இயேசு நேசிக்கிறார். மகிழ்ந்திருங்கள் 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 மகிழ்ந்திருங்கள். துன்பம் வந்த நேரமும் துன்பம் சூழ்ந்த போதிலும், இன்பம் வந்த நேரமும் துன்பம் சூழ்ந்த ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமாம், கச்சேரி நடனமும் பிரமாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா, அறுசுவை உணவும் ஆயத்தமா. ஒரு ராஜா மகனுக்கு கல்யாணமாம், கச்சேரி நடனமும் பிரமாதமா, விருந்து ஏற்பாடு மும்முரமா, அறு
அறுசுவை உணவும் ஆயத்தமாம், அறுசுவை உணவும் ஆயத்தமாம். அழைக்கப்பட்டவர்கள் அந்த விருந்துக்கு வரல, ஏழை மனிதர்கள் அதை நினைச்சு பார்க்கல. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. பாவம் இல்லை அங்கு சாபம் இல்லை, வியாதி இல்லை கடும் பசியும் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் காத்திடுவார். இன்பம் உண்டு சமாதானம்
வருகைக்கு காத்திருக்கும் சபையே மாரநாத சொல்ல நீ மறந்து போனதேனோ மணவாளன் வருகைக்கு காத்திருக்கும் சபையே மாரநாத சொல்ல நீ மறந்து போனதேனோ ஒருவரை ஒருவர் சந்திக்கும் வேளையிலே மறவாமல் மாரநாதா சொல்லி வாழ்த்துவோம் மறவாமல் மாரநாதா சொல்லி வாழ்த்துவோம் அல்லேலூயா 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 துதி மகிமை இயேசுவுக்கே துதி மகிமை ராஜனுக்கே ஆமென் அல்லேலூயா 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 சொல்லும் போதினிலே ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே அல்லேலூயா அல்லேலூயா சொல்லும் போதினிலே ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே ஆனந்தம் ஆனந்தம் நமது வாழ்விலே ஆமென் 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 சொல்லும் போதினிலே அற்புதங்கள்
ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மணமக்கள் சார்பாக மணமக்கள் யூடிஆர் சார்பாக நாங்கள் வருக என்று சொல்லி வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த விவாக ஆராதனையில் ஆசீர்வாதங்களுக்காக ஆரம்ப ஜபமாக பாஸ்டர் அவர்கள் தெரிவித்தார். Hallelujah, என்னை செலுத்துகிறோம், செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், செலுத்துகிறோம். ஆண்டவரே செலுத்துகிறோம். மணமகன் சாமியாருக்காக, மணமகன் சத்யாவுக்காக ஆண்டவரை நினைத்து ஒரு புதிய குடும்பமாக ஆண்டவரை உருவாக்கும்படியாக இந்த நாளை தேவனை தேர்ந்தெடுத்து அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செலுத்துகிறோம். ஒரு பரிசுத்த குடும்பமாய் பரிசுத்த சந்ததியான பிள்ளைகள் வாழ ஆண்டவரே தேவனை அனுகிரக பாராட்டும்படியாக சொல்லிக்கிறோம். 2 குடும்பத்திற்காக ஸ்தோத்திரம். 2 குடும்பத்திற்காக ஆண்டவரே வந்திருக்கிற எல்லா உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆராதனைகள் ஆண்டவரே செய்தி கொள்கை ஆண்டவரே மக்களுக்கும் மக்களுக்கும் வந்திருக்கிற ஜனங்களுக்கும் ஆண்டவரே பாடுவதற்காக நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எங்கள் நீதிகள் வந்து ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். வந்திருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறோம். ஆசீர்வதித்து தருவீராக இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். சின்னதாகவே ஆமென் ஆமென் ஆமென். Viva
கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்தது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையால் இருக்கிறது போல் புருஷனும் மனைவிக்கு தலையால் இருக்கிறார். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷனுக்கு எந்த காரியத்திலையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தான் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைநிலை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் இடையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார். அப்படி மனைவியின் அன்பு உறவன் தன்னில்தான் அன்பு கொள்கிறார். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாகும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். இனி நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரிது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். எப்படியும் உங்களின் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்தில் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவன். ஆண்டவருடைய அனாதி தீர்மானத்தின்படி அது நிச்சயிக்கப்பட்டது. ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, தனிமையாக இருக்கக்கூடாது. ஒரு மனிதன் ஒன்று இருப்பார்கள் சொல்ல அதுக்கு மனுஷன் தேவை. மனுஷன் இருப்பார்கள் சொல்ல அதுக்கு ஒரு மனிதன் தேவை. ஆண்டவர் திருமணத்தை அதை விரும்புகிறார். இந்த நாளிலே அருமையான மணமக்கள் சாமுவேல், சத்யா இவர்கள் இருவரையும் ஆண்டவர் இன்றைக்கு இணைத்து வைத்து இந்த நாடுகளுக்கு கொண்டு இயேசு கிறிஸ்து இவர்கள் குடும்பத்துக்கு தலைவராக இருந்து இவர்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஆலோசனைகள் தேவை. வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவர் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் அவர் முடிசூட்டப்பட முடியாது. எப்படி வாழலாம் என்று ஒரு கூட்டம் உண்டு, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற கூட்டமும் உண்டு. எப்படி வாழலாம் என்கிறவர்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கார். இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி வாழ்கிறவர்கள் அதன் பிரகாரம் முறை பிரகாரம் வாழ்ந்தால் அவர்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உலகத்தில் பலபடி சொல்லுவாங்க, நினைத்தா குடும்பத்தை வாழ வைக்க முடியும், ஒரு குடும்பத்தை அழிக்கவும் முடியும். அது பெண்கள் கைகளில் இருக்கிறது. அந்த பெண்களுக்கு தகுந்த ஒரு ஆலோசனை தேவை. புத்தி சொல்வார்கள். அந்த புத்திமதிகளை ஏற்றுக்கொண்டு அதன் பிரகாரம் நடந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்னுடைய திருமணம் 30 ஆண்டுகள் ஆகிறது. அந்த நாட்களில் எனக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லை. அதனால எங்கள் வாழ்க்கையில் சில விரிசல்கள், பிரச்சனைகள். ஆனால் சாப்பிடுவதும் என் மருமகள் தான், வேற ஒன்றும் இல்லை, நான் தம்பி மகன். அதனால இவர்களுக்கு புத்திமதிகள் தேவை. சத்யாவுக்கு புத்திமதிகள் தேவை, சாமுவேலுக்கு புத்திமதிகள் தேவை. ஆலோசனைகளை சொல்லி இவருடைய திருமணத்தை நான் நடத்தி வைக்கலாம் என்று நான் கர்த்தருக்குள்ளாக ஆசைப்படுகிறேன். வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க வாசிக்கலாம், இப்படிதான் இருக்கணும், ஒரு பெண் இப்படிதான் இருக்கணும். ஏனென்றால் குணசாலியான ஸ்திரீ தான் கர்த்தருக்கு பிரியம்.
குணமுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவர் யார்? அவருடைய விளையாட்டு முத்துக்களை பார்க்கிற விளையாடு பற்றி இன்னைக்கு இந்த மனங்களில் அமர்ந்திருக்கிற சத்தியா, நான் சொல்லுகிற இந்த புத்திமதிகளை கேட்டு நடக்கணும். நடத்தியாமா நல்ல தலையாட்டம். இந்த திருமண விவாத ஆராதனைக்கு மனம் முடித்தவர்களும் இருக்கிறீங்க, மனம் முடியாதவர்களும் இருக்கிறீங்க. எல்லாருக்குமே இந்த புத்திமதி அவசியம். இந்த புத்திமதியை கேட்டு நீங்க உங்க வாழ்க்கையை அமைச்சு பாருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். வேதத்துல வாசிக்கிறோம் 1 பேதுரு 3:4 அழியாத அழகாக இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய காவலில் விலையிட பெற்றது. கொஞ்ச நேரத்துல என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரத்துல எல்லாம் பண்ணணும். ஆனா அழியாத ஒரு அலங்கரிப்பு என்ன அப்படின்னா, அதுதான் நிலையான ஒரு அலங்கரிப்பு. அந்த அலங்கரிப்பை சத்தியம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாமியார் இடத்துல அலங்கரிப்பை பெற்று மகன்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை, அந்த குடும்பத்தை அவர் நடத்த ஆரம்பிக்கும் பொழுது அதுவே அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவது நீதிபதி 31:15 இருட்டோடு இருந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அழைத்தார். எப்ப எழுந்திருக்கணும்? இருட்டோடு எழுந்திருக்கணும். சரிக்கு ஒரு அழகு. இதுவரை எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? இதுவரைக்கும் சத்தியா 7:30 மணிக்கு எழுந்திருக்க. கரங்களை தட்டி கொஞ்சம் கத்திர மணி பண்ணு. இதுவரைக்கும் 7:30 மணிக்கு எழுந்திருக்கிறா. இனி எத்தனை மணிக்கு எழுதணும்? 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. 5 மணிக்கு எழுந்திருக்கணும். 5 மணிக்கு மேல எழுந்திருக்கிறது கீழ்படுகிறதே கிடையாது. ஆனா சத்தியம் அப்படி அல்ல. கீழ்படுகிறதா? கீழ்படுகிறது கீழ்படியும். அந்த கீழ்படிதல், சொந்த புருஷனுக்கு கீழ்படிதல், அது உங்களை இருக்க கொண்டு போனா மேலான படிக்கலாம் கொடுக்கும். நீங்க ஆசீர்வாதமா இருக்கீங்க. புருஷனுக்கு நம்பி தான் உழைத்துக் கொண்டு வருகின்ற அந்த சம்பளம் எடுத்து மனைவி கையில கொடுக்கணும். இவ்வளவுதான் என்னுடைய வருமானம், இதை வச்சுட்டா எனக்கு இவ்வளவு செலவுக்கு தேவையான காரியம் சொல்லி கேட்டு வாங்கணும். தான் இஷ்டப்பட எடுக்கக்கூடாது. செல்லப்பட மனைவியை நம்பி கொடுக்கணும். அடுத்தபடியாக 1:5 சொல்கிறது, வீட்டின் தேவைகளை என்ன செய்யணும்? விசாரிக்கணும். இல்லம்மா அரிசி இருக்குதா, பருப்பு இருக்குதா, காய்கறி இருக்குதா, இன்னைக்கு நம்ம எல்லாமே இருக்குதா என்று விசாரிக்கணும். ரத்தின பொங்கல்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் ரத்தாந்தரமும் அவளுடைய. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடு ஞானஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாக இருக்கிறான். புகழும் பெற்ற ஒரு மகனா இருக்கும். யாரும் பேசக்கூடாது, ஒரு குறையும் சொல்லக்கூடாது. அது மாத்திரமல்ல, 31ஆம் அதிகாரத்தில் கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவி என்ன செய்யணும்? ஒரு புருஷன் பாராட்ட வேண்டும். நாம் எத்தனையோ விதமான அநேக பேரை மனைவியாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நாங்களாம் எல்லா இடமும் நாங்களும் தெரிஞ்சோம். ஆனால் உள்ள நான் என்ன செய்ய தெரிந்து கொண்டேன். இது எல்லாரும் பாருங்க, எப்படி இருக்கிற பேர் பெற்றவா இருக்கிற, அழகா இருக்கிற அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? மனைவிமார்களை புருஷன் என்ன செய்யணும்? பாராட்ட வேண்டும் என்று செவிக்கு வாழ்த்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுது திருமண உடன்படிக்கைக்கு அடையாளமாக இப்பொழுது இந்த பரிசுத்த வேளாண்மை இப்பொழுது மாற்றிக் கொள்வார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கர்த்தர் அதை மேலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது மாற்றிக்கொள்வார். கரங்களை தட்டி நான் கர்த்தரை மேம்படுத்துகிறேன். எல்லா கரங்களை தட்டுவோம்.
கொடுத்ததற்காக நன்றி. நீங்க கொடுத்த ஆலோசனைக்காக நன்றி. இந்த ஆலோசனைப்படியே சாமிகள் நடக்கணும், சத்தியம் நடக்கணும், ஆதரிக்க கற்று உதவி செய்கிறார்கள். இன்று முதலோடு இவர்கள் கணவன் மனைவியாக இவர்கள் உலகத்துக்கு இவர்கள் வெளிச்சமாக காணப்பட அடியேன் சொல்லிக்கின்றேன். ஆண்டவரை கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறாக. ஆகியால் ஒருவர் செலுத்தி ஆசீர்வதிக்கிறேன். அதே குழந்தை செல்வ பெற்றெடுத்து இந்த பூமியை நிரந்தபடியாக சொல்லிக்கிறோம். அந்த நிறுவனர்கள் கர்த்தருக்கு ஏற்ற பயத்தோடு ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்கிறார்கள். 2 பேருக்கு கூட்டு ஆசீர்வதிக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பிரயாசம் ஆசீர்வதிக்கிறார். மணமகன் வீட்டாரையும் மணமகன் வீட்டாரையும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா குடும்பத்தாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீங்க கொடுத்த ஆலோசனையே நடந்து உங்கள் நாமத்தை நடுமைப்படுத்த தீர்ப்பு ஆயுசத்தை வியாதிய விற்பனைகளை எந்த அந்நிய சக்திகளும் மனதை கடக்கிறார். மனைவிடத்தில் அன்பு செலுத்தி மனைவி செய்ய வேண்டிய கனத்தை கொடுக்க, மனைவி செலுத்த வேண்டிய அது எல்லாம் மகிழ்வே செலுத்த அவருக்கு உதவி செய்கிறாங்க. கையில் பேசலை ஆசைப்படுங்கள். அநேக குழந்தைகளை பெற்றெடுப்பதற்கு மகனுடைய சரீரத்தை நீங்கள் தகுதிப்படுத்தக்கூடியாக ஆசைப்படுங்கள், ஆசைப்படுங்கள். பரிசுத்தாவியாளரே மகள் சத்தியாவை கொடுக்கிறேன். ஒரு அன்புதற்கொண்டு பிள்ளையாக மகளை ஏற்றுக்கொண்டு அன்றைய நீ சொல்லப்பட்ட ஆலோசனையே ஒரு மகள் நடந்து புருஷனுக்கு கீழ்ப்படுத்தி ஒரு பயபக்தியோடு புருஷனுக்கு செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்தி அந்த நாமத்தை மகிழ்ப்படுத்தி உங்களுக்கு அனுப்புறது சொல்ல கரத்தினால் நீங்கள் வரைத்துக் கொள்ளும். அநேக குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த பூமிக்கு உட்பாக அந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்க கட்டாவை திரும்ப செய்கிறார். இயேசுவின் நாமத்தை கொடுக்கிறேன். ஜீவனோட நல்லதிதாக ஆமென். டாக்டர் ஷூ கட்டளை ஆசிரிப்பாராக. இப்போது சார்ந்த ஒரு பாடலை பாடி குழந்தைக்கு எழுதுவதற்காக தேர்வு செய்து இந்த Abre
மாலையில் பூக்கும்